வணக்கம். இந்த வீடியோல நம்ம கருங்காலி அம்மன் கதையை பத்தி பார்க்க போறோம். கருங்காலி அம்மன் அவள் யார், எவ்வாறு உருவானால், தரகாசுரனை அழிச்சது எப்படி அப்படிங்கிற முழு வரலாற்றையும் உங்களுக்கு கதையா சொல்ல போறேன். ஓம் காளி ஜெய் கருங்காளி. நம்முடைய தமிழ்நாட்டில், குறிப்பாக தென் தமிழகத்தில் பக்தர்களின் துன்பங்களை அழித்து பாதுகாப்பு அருளும் ஒரு அகோர சக்தி. அவள்தான் கருங்காலி அம்மன். அவள் யார், எப்படி உருவானால், தரகாசுரனை அழித்த கதை என்ன, இன்று அந்த முழு வரலாற்றையும் உங்களுக்காக சொல்ல போகிறேன். கதைக்குள் போகலாம். பழங்காலத்தில் தரகாசுரன் என்ற ஒரு கொடிய அசுரன் இருந்தான். அவன் சிவபெருமானை நோக்கி மிக கடுமையான தவம் செய்தான். சிவபெருமான் மகிழ்ந்து வரம் கேள் என்றார். தரகாசுரன் சிரித்து கொண்டே சொன்னான், என்னை ஒரு இளமையான கட்டுக்கடங்காத அகோரமான பெண் உருவம் தவிர வேற யாராலும் கொல்ல முடியாது என்ற வரத்தை கேட்டான். சிவபெருமானும் அந்த வரத்தை அளித்தார். வரம் பெற்ற தரகாசுரன் தன்னை யாரும் கொல்ல முடியாது என்ற மமதையில் தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் கொடுமையான துன்பங்களை கொடுக்க ஆரம்பித்தான். உலகமே அவனது அட்டூழியத்தில் நடுங்கியது. தேவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் ஓடி வந்து முறையிட்டனர். அருள் புரிங்கள் பெருமானே என்று கூறினர். சிவபெருமானும் தன் மனைவி பார்வதியை நோக்கினார். உடனே பார்வதியின் உடலிலிருந்து கோபமும் ஆக்ரோஷமும் நிறைந்த காளி தேவி உருவெடுத்தாள். காளி தேவி போருக்கு புறப்பட்டாள். தரகாசுரன் முதலில் சண்டன் மற்றும் முண்டன் என்ற இரு பயங்கர அசுரர்களை அனுப்பினான். ஆனால் காளி தேவி அவர்களை சுலபமாக அழித்தாள். அவர்களின் இரத்தம் தரையில் விழாமல் காளி அதை தன் வாயால் குடித்தாள். அதனால் புதிய அசுரர்கள் யாரும் உருவாகவே இல்லை. இறுதியில் காளி தேவி தரகாசுரனையும் சந்தித்தாள். கடுமையான போருக்கு பிறகு அவனையும் அழித்து வெற்றியை பெற்றாள். வெற்றியின் மகிழ்ச்சியில் காளி தேவி தாண்டவத்தை ஆட ஆரம்பித்தாள். அவ்வளவு ஆவேசம், அவ்வளவு வெறி. அப்போது அவளுக்கு பின்னால் சிவபெருமான் நின்று கொண்டிருப்பதே தெரியாமல் அவர் மீது ஏறி நின்று ஆடிந்த வழியிலும் அகோர உணர்விலும் அவளது உடலில் இருந்து ஒரு கருப்பான உருவமற்ற அகோரமான நிழல் ரூபம் தனியாக பிரிந்து வெளியேறியது. அந்த நிழல் ரூபம்தான் கருங்காலி அம்மன். காளியிடமிருந்து பிரிந்த கருங்காலி அம்மன் முதலில் பொதிகமலைக்கு வந்தாள். பின்னர் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் என்ற புனித தலத்திற்கு வந்து நிலையம் கொண்டாள். சில வரலாறுகளில் நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே பத்தமடையிலும் அவள் அருள் பாலிப்பதாக சொல்லப்படுகிறது. குலிசையில் முத்தாரம்மன் கோயில் அருகே கருங்காலி அம்மனுக்கு தனி சன்னதி உள்ளது. இங்கு அஷ்டகாளிகள் ஒரே இடத்தில் அருள் பாலிக்கின்றனர். பக்தர்கள் 41 நாள் விரதம் இருந்து பல்வேறு வேடங்கள் அணிந்து அம்மனுக்கு கொடை அளிக்கிறார்கள். கருங்காலி அம்மன் தன்னை நாடி வரும் பக்தர்களின் கவலைகளையும் துன்பங்களையும் எதிரிகளையும் தீய சக்திகள் அனைத்தையும் அழித்து பாதுகாப்பு, சக்தி மற்றும் நிம்மதியான வாழ்வு அளிக்கிறாள் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். இப்படிப்பட்ட அகோர சக்தியான கருங்காலி அம்மன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் எப்போதும் பாதுகாப்பாக இருப்பாளாக. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் அனுபவங்களை கமெண்ட்ல சொல்லுங்கள். இன்னும் இது போன்ற புராண கதைகள், கிராம தெய்வ வரலாறுகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்த மறக்காதீர்கள். ஓம் கருங்காலி தாயே அருள் புரியுங்கள். ஜெய் காளி. ஓம் காளி. நன்றி.